சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன மாதிரியான மிஷின்ஸ்லாம் நான் போட்டால் நல்லா இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோர் மில் மாவு மில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பல்வரைசரு, மிளகா அரைக்கிறதுக்கு ஒரு பிளேட் மிஷின், அப்புறம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இது போட்டுக்கலாம். அது போக நீங்கள் வறுத்து அரைக்கணும்னா ரோஸ்டர் போடலாம். இது போக நீங்கள் ஏபிசி மால்ட்டு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு டீஹைட்ரேட்டர், வெஜிடபிள் கட்டர் அதெல்லாம் கூட போடலாம். நீங்கள் சத்து மாவுலாம் அரைச்சி பண்ணுறீங்கன்னா ரோஸ்டர் அந்த மாதிரி போட்டு ரோஸ்ட் பண்ணி அப்புறம் அரைக்கிறதுக்கு பல்வரைசர். இப்போ ஒரு மாவு மில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மிஷின்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் எவ்வளோ முதலீடு இருந்தால் இதை தொடங்கலாங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேஸில் சின்னதாக ஒரு மாவு மில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு கோதுமை அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினோ மிளகா அரைக்கிற ஒரு மிஷின் போட்டிங்கனாலே, அப்புறம் ஒரு இட்லி மாவு மிஷின் ஆப்ஷன் இல்லை, இது போட்டிங்கனாலே போதும். இது போட்டிங்கன்னா நீங்கள் சொந்தமாக ஒரு மசாலா கம்பெனி வைக்கணும் அப்படின்னா மணிக்கணக்கில் நேரத்தில் செலவு பண்ண தேவையில்லை. மசாலா அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் இருந்தால் போதும். 2 HP 3 HP 5 HP 7.5 HP 50 HP அப் டு 20 HP வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம மதுரையில் எதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க விக்ரம் பல்வரைசர் கம்பெனி தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல்வரைசர் மட்டும் இல்லாமல் நிறைய மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி மிஷின்ஸ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண மச் பண்ணிப்பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை பற்றியும் உங்களுடைய கம்பெனி பற்றியும் உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரியான மிஷினரிஸ் பண்ணுறீங்க பற்றியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. என் பேர் கிரண். என் கம்பெனி பேர் விக்ரம் பல்வரைசர். நாங்கள் கோயம்புத்தூர்ல 37 வருஷமா இந்த மாவு மில்க் வர மிஷினரிஸ், பல்வரைசர், பிளேட் மிஷின், இட்லி மாவு மிஷின் இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம மாவு அரைக்கிறதுக்கு பல்வரைசர் மிஷின்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ மாவு அரைக்கிற மிஷின்னா இட்லி மாவு சொல்றீங்களா இல்லை மசாலா யூஸ் பண்ணுற மாவு? பல்வரைசர்ங்கிற போது என்னன்னா உள்ள 2 ஹேமர் வரும். அது போக ஜல்லடை வச்சு அரைக்கிறது பேர் தான் பல்வரைசர் மிஷின். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ட்ரை மாவு, அதாவது ட்ரை அரிசி, கோதுமை, கம்பு, ராகி, மக்காச்சோளம் எந்த மாவு இருந்தாலும் ட்ரையா அரைக்கிறதுக்கு பல்வரைசர் உதவும். உங்ககிட்ட பல்வரைசர் என்னென்ன மாடல்ல இருக்கு? பல்வரைசர் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கட்டர் பல்வரைசர் இருக்கு, டபுள் கட்டர் பல்வரைசர் இருக்கு. ஸ்டார்டிங் 2 HP 3 HP அதுல இருந்து 7.5 10 20 HP 25 HP வரைக்கும் நம்ம பல்வரைசர் பண்றோம். இப்போ சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் இருக்கு உங்களுக்குன்னா அப்போ நீங்க 2 HP 3 HP நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இல்ல 3 ஃபேஸ் லைன் இருக்கு அப்படின்னா 7.5 HP 10 HP அந்த மாதிரி ஸ்டாண்டர்டா நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும். சின்னதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன மாதிரியான மிஷின்ஸ்லாம் நான் போட்டா நல்லா இருக்கும்? இப்போ நீங்க ஒரு ஃப்ளோர் மில் மாவு மில் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பல்வரைசரு, மிளகா அரைக்கிறதுக்கு ஒரு பிளேட் மிஷின், அப்புறம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இது போட்டுக்கலாம். அது போக நீங்க வறுத்து அரைக்கணும்னா ரோஸ்டர் போடலாம். இது போக நீங்க ஏபிசி மால்ட்டு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க ட்ரை பண்றதுக்கு ஒரு டீஹைட்ரேட்டர், வெஜிடபிள் கட்டர் அதெல்லாம் கூட போடலாம். நீங்க சத்து மாவுலாம் அரைச்சி பண்றீங்கன்னா ரோஸ்டர் அந்த மாதிரி போட்டு ரோஸ்ட் பண்ணி அப்புறம் அரைக்கிறதுக்கு பல்வரைசர் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு மாவு மில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மிஷினரிலாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் எவ்வளவு முதலீடு இருந்தா இதை தொடங்கலாங்க? நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க ஒரு சிங்கிள் ஃபேஸ்ல சின்னதாக ஒரு மாவு மில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு கோதுமை அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினோ மிளகா அரைக்கிற ஒரு மிஷின் போட்டிங்கனாலே, அப்புறம் ஒரு இட்லி மாவு மிஷின் ஆப்ஷன் இல்லை, இது போட்டிங்கனாலே போதும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா முதலீடு இருந்தாலே உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல் செட்டப் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 3 ஃபேஸில் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ள முதலீடு. உங்களுடைய இந்த பல்வரைசர் மிஷின் இருக்கு இல்லைங்களா, இதுல என்ன மாதிரியான மோட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 2 HP 3 HPக்கெலாம் நம்ம விக்ரம் கம்பெனியோட மோட்டரே பண்ணுறோம். நாங்களே வைண்டிங் பண்ணி நாங்களே ஹெவியாக, ஏன்னா எங்கள் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே ஹெவியாக பண்ணி பண்ணுறோம். 3 HPக்கு மேலே 5 HP 7.5 HP இதெல்லாம் பிராண்டட் கிராம்ப்டன் மோட்டர். இல்லை நீங்கள் உங்கள் கஸ்டமர் ஆப்ஷன் தான், நீங்கள் சுகுணா வேணும்னா சுகுணா வாங்கி போட்டுருவோம், இல்லை சீமென்ஸ் மோட்டர் வேணும்னா சீமென்ஸ் வாங்கி போட்டு கொடுத்துருவோம். இப்போ இது எல்லா மோட்டருக்கும் எங்கள் மோட்டரு கூட எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டியோட வந்துடும். உங்களுக்கு காயிலுக்கு மட்டும் வாரண்டி வராது, ஏன்னா அது ஓவர்லோடிங் ஆனால் காயில் போகிறது. ஸோ அதுக்கு மட்டும் வாரண்டி வராது. மற்றபடி என்ன சர்வீஸ் வாரண்டி எதுனாலும் உங்களுக்கு உங்க இடத்துல அட்டென்ட் பண்ணிடும். உங்களுடைய இந்த பல்வரைசர் மிஷின் இருக்கு இல்லைங்களா, இதுல பேசிக் டைப்ல 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும்? இப்போ ஸ்டார்டிங் 3 HP மோட்டர் போடுற மிஷின் பார்த்துட்டீங்கன்னா அதில் ஒரு 20 30 கிலோ அரைக்கலாம். இதே நீங்கள் பெரிய 7 HP அந்த மாதிரி 3 ஃபேஸ் லைனில் அரைக்கிறீங்கன்னா 50 to 60 kg, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோ அரைக்கும். 1 கிலோ 10 கிலோ கொண்டு வராங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு 10 அரைச்சி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஹோல்சேலாக நிறைய அரைக்கணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட மிஷின்ஸ் இருக்குது. இந்த ப்ளோவர் டைப் மிஷின்ஸ் அந்த மாதிரி போட்டு மணிக்கு ஒரு 300 கிலோ அந்த மாதிரி டெய்லி டன் கணக்கில் அரைக்கிற மிஷின்ஸும் நம்ம கிட்ட. அதாவது கால்நடை தீவனம் அந்த மாதிரி அரைக்கும் போது அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கண்டிப்பா. இப்போ ஒரே ஐட்டம் நீங்க இப்போ கடல மாவு அரைக்கிறீங்க, டெய்லி ஒரு 300 கிலோ 400 கிலோ அரைக்கணும்னாலும் அதுக்கான மிஷின்ஸும் நம்ம பண்றோம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மிஷின் வாங்கிட முடியுங்க. ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீசிங் தான் பெரிய இஷ்யூவா இருக்கு. நீங்க சர்வீஸ்ல எப்படி பண்றீங்க? நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் தேய்மானம் தான். இப்போ நீங்க அரைக்கும் போது என்ன கண்டினியூஸா அரைக்கும் போது என்ன ஆகும்னா உள்ள பல்லு, பிளேடு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தேயறது மட்டும் ஸ்பேர்ஸ் மாத்திக்கணும். எப்பவுமே நம்ம கிட்ட ஆல் டைம் ஸ்பேர்ஸ் அவைலபிள் இருக்கும். இப்போ நீங்க வெளியூரா இருந்தாலும்
நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு அன்றைக்கே கொரியர் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு இதே உங்களுக்கு இல்லை எனக்கு மெக்கானிக் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, வந்து எனக்கு ஃபிட் பண்ணி கொடுத்து ஓட்டிங் ஆகிக்கணும்னாலும் அதுக்கு நம்மளுக்கு மெக்கானிக் அந்தந்த ஊரில் மெக்கானிக் இருக்காங்க. அது எல்லாமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி. உங்களுடைய இந்த பல்வரைசர் மிஷினோட அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வருங்க? இப்போ மிஷினோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜல்லட ஒரு செட்டு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் வரும். இந்த மாதிரி 0, 1, 3, 5, 7 இந்த மாதிரி எல்லா சைஸ்லையும் நம்மளுக்கு வந்து எல்லா மிஷினுக்கும் ஒரு செட்டு வந்துடும். நம்மளுக்கு மெட்டீரியல் அரைக்கிறத பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ நைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜல்லடை போட்டுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி ஒரு செட்டு இந்த மாதிரி கிளாத் வந்துடும். இது வந்து உங்களுக்கு கீழே பிடிக்கிறதுக்கு ஒரு துணி வந்துடும். அது போக நீங்கள் ஏர் காற்றுக்கு போடுறதுக்கு ஒரு துணி வந்து வரும். ஸோ எல்லா மிஷினுக்கும் ஒரு செட்டு துணி வந்துடும். இந்த பல்வரைசர் மிஷினில் என்ன மாதிரியான மெட்டீரியல் அரைக்க முடியுங்க? பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, கம்பு, ராகி இந்த மாதிரி தானியம் ஐட்டம் அரைச்சிக்கலாம். இல்லை சிறுதானியம் ஆகட்டும், உங்களுக்கு மசாலா ஐட்டம் அரைச்சிக்கலாம். மிளகா, மல்லி, மஞ்சள் இது எல்லாமே இதில் அரைச்சிக்கலாம். இது போக ஹெர்பல் ஐட்டம் அரைச்சிக்கலாம். இல்லை சத்து மாவுக்கு ஒரு ஐட்டம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஆல் பர்பஸ் மிஷின். நீங்கள் என்ன ஐட்டம் போட்டிங்கனாலும் இது வந்து அரைச்சி கொடுத்துரும். நீங்கள் சர்க்கரை அரைக்கலாம், நீங்கள் ஈர அரிசி அரைக்கலாம், அது மாதிரி எல்லாமே இதில் அரைச்சிக்கலாம். இந்த பல்வரைசர்லாம் வேணும்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஒரு நம்பர் வரும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா காலையில் 10 to ஈவினிங் 6:30 வரைக்கும் அவைலபிள். நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம், என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கேட்கலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எப்படி என்ன வீடியோ வேணாலும் கேளுங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும் எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் எதுனாலும் இந்த நம்பர் கால் பண்ணிங்கனாலே. சார் வணக்கங்க. வணக்கம்ண்ணா. விக்ரம் பல்வரைசரை உங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷமாக தெரியுங்க? ஒரு 30 வருஷமாக கான்ட்ராக்ட்ஸ் இருக்கிறேன். அவ்வளோதான். சரிங்க. அவங்ககிட்ட எத்தனை மிஷின் நீங்கள் போட்டிருக்கீங்க? அவங்களுடைய எல்லாமே அவருடைய மிஷின் தான். சரி சரி. 100%. ஸோ நீங்கள் கை வச்சிருக்கிறது எல்லாமே அவங்க மிஷின் தான் இல்லையா? ஆமாம், எல்லாமே அவங்களுடைய. எப்படி இருக்குங்க அவங்களோட சப்போர்ட்டு, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. நமக்கு அஸ்கா அரைச்சிக்கலாம், மஞ்சள், சீயக்காய், நாட்டு மருந்து, அப்புறம் வந்து உரத்துக்கு தேவையான பொடி அது பண்ணிக்கலாம், வேப்ப மட்டை அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ கடலை பருப்பு நைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான இது நீங்கள் வந்து பல்வரைஸ்லேயே பண்ணிக்கலாம். எனக்கு தனித்தனி மிஷின் செப்பரேட்டாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மிஷின் எல்லாத்துக்குமே தனி எல்லாமே. இந்த வீடியோவில் ஒரு பல்வரைசர்னா எப்படி பார்த்து வாங்கணும், ஸோ என்னென்ன மாதிரியான இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்டு சேவ் ஆகும் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.